தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். வசனம் சொல்லுகிறது, 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 18:8. வசனம் சொல்லுகிறது பாருங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை. நல்லா கவனிங்க. இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க. பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:31 வசனம். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30வது வசனத்துல இப்படி சொல்லுவார். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க. இஸ்ரவேல்ல இருக்கிற 12 கோத்திரத்தின் சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உடனே 31வது வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்குத்தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனைக்காரர்களை கொண்டு பாருங்க. ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரனை மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனை மாத்திரம் ஏன் அவன் அப்படி வைத்திருந்தார் என்ற சாத்தான். நல்லா கவனிங்க. இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவர் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியை பயன்படுத்தி அந்த மனைவியை குறித்து பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனிருந்து எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. ஆகவே கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்ளுவதற்கு, பாதுகாத்து கொள்ளுவதற்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நிறைய சொல்ல முடியும். வசனங்களை பாருங்க. ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
அதோடு அவர் நின்று விடுகிறான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்லா கவனிங்க, இது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால். இந்த காலத்துல இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன். யூதா எழுதின புஸ்தகம், வெளிப்படுத்தனுக்கு முன்பதாக இருக்கிற புஸ்தகம் 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யூதா 3வது வசனம் அதிகாரம் அதுல இல்ல, நாம 3வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும். கடைசி நாட்களில நிக்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சிதறடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டிங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. நாம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்ட விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை. அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியில இறுதி முடிவு என்னென்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கி விடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல. இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படி ஆகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும். விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்லா கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும். ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக கவனிங்க, 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிக்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்துல நிக்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்துல நிக்க விடாதபடி தடை செய்து விடும்.
கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்துல நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் நாங்க முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, 4 வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் ஏங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா? யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன். நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்க வந்துட வேணாம், யாரையாகிலும் அனுப்புங்கள். பரல நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கட்டும். தேவனுடைய ஏக்கத்தை பாருங்க. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுலை போல, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, 1 Corinthians 9:6 இப்படி நம்ம வாசிக்கிறோம். பவுலை போல ஆண்டவரே என்னை அனுப்பும், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில எவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்துல இருந்து கேட்கிறதே, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறதே, மக்கதுனியா மனுஷனை போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு தாரும். என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உம்முடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ரீஸ். நீங்க வேதாகமத்தில் உள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தோத்து விட்டீர்கள். அப்படியாக 4 காற்று, 4 சத்தம். முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள் 4 காற்று. இப்பொழுது 4 சத்தம். அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷ இதயத்திலிருந்து. அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது. ஆதியாம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாகமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதை சிந்திக்க வந்திருக்கிறோம். இத்தனை அதிகாரங்களை இவ்வளவு வார்த்தையை தொகுத்து வேதாகமத்தில் உள்ள அதிகமான அதிகாரங்களை வார்த்தையை தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்த மிகவும் மிக ஒரு ஆச்சரியமா இருக்குது. நான் சிந்திக்கிறது, ஏன் உங்களுக்கு 4 காற்று, நான் 4 என்று வருது அந்த சிந்தனை இருக்கு. 4 காற்று சொன்னீங்க, 4 சட்டம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு 4 வருது என்று ஒரு சிந்தனை இருக்கட்டும். அருமையான வாசம். இது எனக்கு பிடிச்சது. அந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம், இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோதனை இருக்கு, இப்ப சொல்லுங்க, காத்திருந்தாலும் நடக்காது. அருமையான எங்கே இருந்து எல்லாம் தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன்.
அடுத்தது இந்த மனுஷ இருதயத்திலிருந்து வாரது. நல்ல ஒரு நல்ல ஒரு செய்திய குடுத்துருக்கிறீர்கள். இத நான் இனி மறு ஒலிபரப்புல கேட்பேன். இந்த இப்ப கேட்டுட்டு மறு ஒலிபரப்புல ஆறுதலா கேட்டா தான் இன்னும் அதிகமா விளங்கும் எனக்கு. நல்ல செய்தி பாஸ்டர். நீங்க எவ்வளவு நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்திய நீங்க ஏற்படுத்துறதுக்கு குறைஞ்சது 2 மத்தியாலமா வந்திருக்கு. குறைஞ்சது. அவ்வளவு நேரத்துக்கு தேவனுக்காக நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துருப்ப அது உண்மையிலே இந்த வார்த்தை உலகமெங்கும் விதைக்கப்படும். 1982 பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும். எல்லாரும் ஆண்டோட சொந்தம் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்கு தான் வேறு. ஆமென். அருமையான கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் காரியங்கள் மட்டக்களப்பே முடிவதையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்கலோ. அருமையான செய்தி. இப்ப செய்தியை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.